ட்ரேட் பண்ணி எடுக்கிற எல்லா ப்ராஃபிட்டுமே உங்களோட ப்ரோக்கரேஜ் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ்னு இதிலே போகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். மார்க்கெட்டில் ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ்னு எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. பட் இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிற விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் ஃபீஸ். ஒரு ஆப்ஸுக்குமே ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஆப்ஸ் எல்லாத்துக்குமே காம்படிட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆப் தான் ஷூன்யா ட்ரேடிங் ஆப். பேர் வித்தியாசமாக இருந்தாலும் ஃபின்வசியா அப்படிங்கிற ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்பை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆப்பில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் கிடையாது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கிடையாது, கிளியரிங் சார்ஜஸ் கிடையாது, ஈக்விட்டி டெலிவரி சார்ஜஸ் கிடையாது, ஐபிஓ கமிஷன்ஸ் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்குமே ஜீரோ கமிஷன், இடிஎஃப்ஸ்க்குமே ஜீரோ கமிஷன், இடிஎஃப்ஸ்க்கு ஜீரோ கமிஷன், பாண்ட்ஸுக்கு ஜீரோ கமிஷன். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஒரு அப்ளிகேஷனில் இருக்குது. ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் இடிஎஃப், பாண்ட், அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு எல்லாமே இதில் ட்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் ஷூன்யா அப்படிங்கிற டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் கூட நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓடிபி வரும். ஸோ அந்த ஜிமெயில் ஐடிக்கு வர ஓடிபி இங்கே இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களோட ஆக்குபேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நான் ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் ஆனுவல் இன்கம் அண்ட் தென் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் ரன்னிங் அக்கௌண்ட் அத்தாரைசேஷன். ஸோ இது என்னங்கிறத சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10,000 ரூபா இதில் வந்து இந்த ஆப்பில் போட்டுட்டு எதையுமே ட்ரேட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்டு மந்த்லி உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகணுமா, இல்லை ஒரு குவார்ட்டருக்கு உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ நான் மந்த்லி சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஜிலாக்கரில் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. இது கேஒய்சிக்காக. ப்ரொசீட் டு டிஜிலாக்கர் கொடுங்க. உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓடிபி வந்துருச்சு. இந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு ஒரு 6 டிஜிட் பின் செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த பின் வந்து உங்கள் டிஜிலாக்கர் பின் தான். அதை நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. உங்கள் டிஜிலாக்கர் பின் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ இதை ரெண்டுத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அலோவ் கொடுத்துருங்க. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு டிஜிலாக்கரில் இருக்கிறதுனால ஸோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட மாஸ்டர் ஸ்டேட்டஸ் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபாதர் நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் மதர்ஸ் நேம் என்டர் பண்ணிட்டு ஸோ கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் கொடுங்க. ஸோ ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லுவாங்க. ஸோ ப்ரொசீட் டு கேப்சர் கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சரை இங்கே ட்ரா பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் திங் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்னேச்சர் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செக்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. மூணுத்தையுமே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மூணுத்தையுமே சூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஒரு அக்ரி மார்க் டிக் மார்க் இருக்கா. ஸோ இது டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வெரிஃபை வித் யூபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ உங்கள்கிட்ட என்ன ஆப் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் பேடிஎம் யூஸ் பண்ணிக்கிறேன். இமீடியட்லி எனக்கு பே ஆகிடுச்சு. ஸோ பே ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைடுன்னு வருது. நாமினி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி ஒன் நான் சஜஸ்ட் பண்ணுறது நாமினி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே. பட் நான் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு வந்து நாமினிஸ் இல்லாமல் நான் ப்ரொசீட் பண்ணலாமல் கேட்குது. நான் கன்ஃபார்ம் ப்ரொசீட் கொடுக்குறேன். பட் நீங்கள் நாமினி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோட டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே ப்ரொசீட் டு சைன் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஆதார் கார்டையும் நான் இங்கே வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா இங்கே இன்கம் வெரிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ இதில் உங்களோட இன்கம் நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிறது இந்தியன் ஓவர்சீஸ். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட் ஐடி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் கெஸ்ட் ஐடியில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டினியூ வித் இமெயில் கொடுத்து என்னோட மெயில் போட்டு ஓடிபி போட்டோன்னா போதும். ஸோ நான் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகலை. வெரிஃபை ஆன அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அனலிட்டிக்ஸ், அப்புறம் வாட்ச் லிஸ்ட்,
அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேஷ்போர்ட், போர்ட்ஃபோலியோ, ஆர்டர்ஸ் அண்ட் இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மார்க்கெட்ஸ், ட்ரேடிங் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த ட்ரேடிங் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ ப்ரோக்கரேஜ் விசஸ் வருது, ஸோ எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.